சுவாமி. குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். சொல் பெரிய நம்பி. வெகு நேரமாக எழுத்துப்பணியில் ஆழ்ந்துள்ளீர்களே, சற்று சிரம பரிகாரம் செய்து கொள்ளலாமே. அமுது செய்து சற்று ஓய்வெடுத்த பின் இதை தொடரலாமே சுவாமி. பெரிய நம்பி, எம்பெருமானை பற்றி எழுதத் தொடங்கிவிட்டால் எனது மற்ற காரியங்களில் சிந்தை செல்ல மறுக்கிறது. அப்படி நம் பெருமாள் என் சிந்தையை கவர்ந்து தன்னுள்ள ஆழ்த்தி விடுகிறான். வாஸ்தவம்தான் சுவாமி. தாங்கள் இதுபோன்ற பகவத் அனுபவங்களை எங்களைப் போன்றவர்களுக்கு அருளும் போது நாங்களும் எங்கள் நிலை மறந்து கேட்கிறோம். பெருமாளை பற்றிய விஷயங்கள் அத்தனை ருசிகரமானவை, ஆனால் திகட்டாதவை. அதைத்தான் ஸ்தோத்திரங்களாக ஓலையிட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆஹா, ஸ்தோத்திரங்கள் என்பது பல வகை வாசனை மலர்களைக் கொண்டு கட்டப்படும் மாலை போன்றது. அனைத்து தத்துவங்களுக்கும் முடிவான இலக்கு பெருமாள் ஒருவனே என்ற வகையில் ஸ்தோத்திரங்களை மாலையாக சூட்டும் பொழுது எம்பெருமானின் கல்யாண குணங்கள் நன்கு விளங்கும் இல்லையா சுவாமி? பெரிய நம்பி, ஸ்தோத்திரங்களின் சிறப்பை எவ்வளவு அழகாக எடுத்துச் சொன்னாய். மிகவும் நன்று. அதனால்தான் இந்த என் முயற்சியில் உனக்கும் திருக்கோஷ்டியூர் நம்பிக்கும் சில தத்துவங்களை ஆராயும் பணியை கொடுத்துள்ளேன். அடியேன் திருக்கோஷ்டியூர் நம்பி. பெருமாளின் அருள் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சுவாமி, தாங்கள் தொகுத்துக் கொண்டிருக்கும் ஸ்தோத்திர மாலையில் இடம்பெற வேண்டிய சில விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த போது ஒரு சந்தேகம். அதை விளங்கிக் கொண்டு செல்லலாம் என்று வந்தேன். எவ்விடத்தில் உமக்கு சந்தேகம்? எம்பெருமாளை அடைவதற்கு பக்தி யோகம் மற்றும் பிரபத்தி என்னும் சரணாகதி என்றும் 2 மார்க்கங்கள் உள்ளனவே. அதில் சிறந்ததென்று எதை கூறலாம் சுவாமி? உனக்கு சிறந்ததென்று எது தோன்றுகிறது? அடியேனுக்கு பக்தி யோகம் என்று தோன்றுகிறது சுவாமி. தவறிருந்தால் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கும்படி இதில் ஒரு தவறும் இல்லை. காரணம், இரண்டுமே உயர்வான 2 வழிகள். ஆனால் அதை கைக்கொள்ளும் விதத்தில்தான் சிரமமும் சுலபமும் அடங்கியுள்ளது. இந்த கேள்வியை திருக்கோஷ்டியூரார் தொடுத்ததில் சுவாரஸ்யம் அதிகரித்துள்ளது சுவாமி. எனவே அதை இன்னும் சற்று விளக்கி அருள வேண்டும். நிச்சயம் பெரிய நம்பி. திருக்கோஷ்டி, நீயும் கவனமாக கேள். பக்தி யோகம் என்பது கர்மயோகம், ஞான யோகம் என்ற 2 உதவியுடன் தவம் புரிந்து மோட்சமடைய முயல்வதாகும். சரணாகதி தத்துவம் என்பது அந்த எம்பெருமானிடம் முழுமையாக சரணடைவதே சரணாகதி. சுவாமி, தவறாக நினைக்காதீர்கள். இதில் எது சிரமமானது, எது சுலபமானது சுவாமி? முதலாவதாக கூறப்பட்ட பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க அடிப்படையிலேயே நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் சாஸ்திர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தத்துவங்களில் தெளிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் சரணாகதி அப்படியல்ல. இந்த வழியை கையாண்டவர்களுக்கு உடனடியாகவோ அல்லது அவனது ஜென்மம் முடிந்தவுடனேயோ மோட்சம் கிடைக்கும். அப்படியானால் சரணாகதியே சிறந்த உபாயம், அதை விடுத்து வேறு வழியில்லை என்று சொல்லலாமா சுவாமி? உம்மை போல் சாஸ்திரங்களிலும் மேலான வேத உபாகங்களிலும் முனைப்பு கொண்டு அதில் தேர்ச்சி பெறுவோர்களுக்கு பக்தி யோகம் கை கொடுக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு சரணாகதியே சிறந்த வழி.